இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சிலை இந்த சிலை இங்கே எப்படி வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ இருக்கிற மாதிரி வசதியான வாய்ப்பான காலகட்டம் அது இல்லை. அந்த காலகட்டத்தில் சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு தெருவில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க 2 ரூபா, 1 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா இந்த மாதிரி கொடுத்த நன்கொடையில் திராவிடர் கழகத்தினுடைய முயற்சியில் மருத்துவர் ஐயா திறந்து வச்ச சிலை. அது சாதாரணமாக வந்து சிலை ஏதோ இன்னைக்கு பணக்காரங்க வச்சது அந்த மாதிரிலாம் கிடையாது. அது வந்து ஒரு 1000 பேருடைய எண்ண ஓட்டத்தினுடைய பங்களிப்போட 1000 பேர் அதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ஒரு வயசு செட்டப் பண்ண. அப்போ அதை போய் திருப்பி வச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அது ஏற்கனவே எடுக்கும் போதே நாங்கள் வந்து இங்கே போராட்டம் நடத்தணும், கூட்டம் போட்டோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா வச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, ஏற்கனவே இருந்தவங்க இங்கே நான் வச்சு தரேன்னு சொல்லி வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காங்க. பொதுவாக சொல்கிறேன், ஒரு சிலையை வைக்கிறதுக்கும் ஒரு சிலையை எடுக்கிறதுக்கும் நம்மளா போயிட்டுனா எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒரு புது சிலையா, அது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த சிலையும் கிடையாது. புது சிலையை எடுத்துட்டு வந்து நீங்க அதாவது எக்ஸிஸ்டிங்கா இருக்கலாம், இந்த இடத்துல இந்த சிலையை வைங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுல முடிவு நான் எடுக்க முடியாது. இல்லம்மா, இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட வந்து நான் வேணா ஐஆர் ஆஃபீஷியலுக்கு நான் லெட்டர் வைக்கிறேன், அதை வைக்கணும்னு வரப்ப நான் வச்சு வாங்கிட்டு போங்க. ஆனால் வைக்கிறதுக்கு பவர் இல்லை. சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுங்க. கோரிக்கை என்ன சொல்கிறேன், நீங்களும் ஐயாவால் பயனடைந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஐயாவோட பயனடைந்திருக்கீங்க. அதுக்காக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஐயா சிலை வைக்கணும்னு சொல்கிறதுனால எனக்கு ரத்த சம்பந்தமோ இல்லை ஊர் சம்பந்தமோ சாதி சம்பந்தம் ஒரு உணர்வின் அடிப்படையில் ஐயா அந்த சமூகத்துக்கான ஒரு தலைவர் தான். நான் புதுசாக ஒரு சிலையை நிறுவுங்கன்னு சொன்னால் நீங்கள் கேள்வி எழுப்பலாம். ஏற்கனவே இருந்த சரி மேடம், சரி மேடம், அந்த காரணம் சும்மா தான் மேடம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் லெட்டர் வைங்க, கிட்ட கொடுங்க. ஐயா சிலையை வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் கொண்டு வருவாங்க. சிலையை வைக்க புதுசா வைக்க சொல்லுங்கன்னா ஏற்கனவே இருந்தது சொல்றேன். 50 ஆண்டு நாள் அந்த இடத்துல 70 ஆண்டு 60 ஆண்டு நாள் செய்யணும்னு முடிவு பண்ணா அது ஈஸியா செய்ய முடியும். அதுக்காக நாங்க ஏன் தடையா இருக்க போறோம், நீங்க எடுத்துட்டு வாங்க, நாங்க அடுத்த